யாருக்கிட்டயும் பணம் கொடுத்துட்டு அவங்க பேர்லயோ அவங்க குடும்பத்திலயோ நீங்க செய்ய வேண்டாம். நீங்க பரிகாரம் நீங்க பாதுகாப்பாக நீங்க செய்யுங்க. 48 நாள் விடாம செய்யணும். என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா, ஒரு எலுமிச்சை பழம், தேங்காய், பூசணிக்காய், இது 3மே எடுத்துக்கணும். பூசணிக்காய் வாசல்ல கட்டணும். தேங்காய் மஞ்சள் துணியில கட்டி, வன்னி குச்சி இருக்கு இல்லையா, வன்னி குச்சி ஒரு 6 இன்ச் எடுத்துக்கங்க, நல்லா மோட்டா இருக்கணும். வன்னி குச்சை மஞ்சள் தடவி அந்த தேங்காய் மஞ்சள் துணியில கட்டி, அந்த துணி மேல அந்த வன்னி குச்சை வச்சுட்டு நல்லா மஞ்சள் குங்குமம் வைத்து வாசல்ல கட்டிடுங்க. எலுமிச்சை பழம் 48 நாளும் தினமும் ஒரு நாளுமே அந்த மேல எலுமிச்சை பழம் மேல கற்பூரம் வைத்து 3 முறை திருஷ்டி கழித்து அது வெளியே உடைச்சிடும். பூசணிக்காய் கருப்பு நூல் இருக்கு, உங்களுக்கு தெரியும், அந்த கருப்பு நூல் மோட்டா இருக்கும், அதை சுத்தி வாசல்ல கட்டிடுங்க. அது எவ்வளவு அழுகி போகட்டும், அது நேரத்தை புதுசா நீங்க வாங்கி திருப்பிய வைக்கணும். தேங்காய் 48 நாள் நீங்க தொடர்ந்து அதுல இருக்கணும். 49ஆம் நாள் அதை அப்படியே கொண்டு போய் தண்ணியில போட்டுடுங்க. பூசணிக்காவை நீங்க அப்படியே கொண்டு போய் தண்ணியில போட்டுடுங்க. தொடர்ந்து 48 நாள் இதை செய்யுங்க. வாசல்ல 2 விளக்கு தொடர்ந்து ஏத்தி வைக்கணும். 48 நாளும் ஏத்தி வைக்கணும். தடைகள் வரும், செய்ய விடாத செய்யும், ஆனாலும் முயற்சி செய்து நீங்க தொடர்ந்து இதை செய்யுங்க. எலுமிச்சை பழம் வீட்டுல சாமி அறையில என்ன செய்யணும், கண்ணாடி கிளாஸ் எடுத்துக்கங்க, தண்ணி நிரப்பிடுங்க, அதுல வெட்டி வேர் போடுங்க, எலுமிச்சை பழம், கல் உப்பு, மஞ்சள் பொடி போடுங்க, சுவாமி கிட்ட வச்சிடுங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த தண்ணி மாத்திட்டே இருங்க. காளியம்மா தேவி கோயிலுக்கு போங்க, 3 எலுமிச்சை பழம் கொண்டு போங்க. 21 எலுமிச்சை பழம் வேப்ப இலையில மாலையா கோத்து அந்த அம்மாக்கு போடுங்க. 9 வாரம் தொடர்ந்து காளியம்மாக்கு செய்யுங்க. அங்காள பரமேஸ்வரி செய்யுங்க. அங்க காளியம்மா இருந்தா அங்க போயிட்டு செய்யலாம், இல்ல அங்காள பரமேஸ்வரி தேவி கோயில்ல இருந்தாலும் அங்க போயிட்டு 9 வாரம் எலுமிச்சை பழம் வேப்ப இலை மாலையாக ஒரு 21 எலுமிச்சை பழம், 9 எலுமிச்சை பழம், அந்த மாதிரி நீங்க கோத்துன்னு போய் அம்மாக்கு தானம் செய்யுங்க. சூலத்துல எலுமிச்சை பழம் எடுத்து அந்த குத்தி அந்த சாறு இறங்கணும். அந்த மாதிரி ஏதாவது இருந்தா நான் உங்ககிட்ட பாரத்தை இறக்கிடுறேம்மா, என் குடும்பத்துல அந்த மாதிரி செய்வனியோ வில்லி சூன்யம் ஏவலோ இருந்துச்சுன்னா அது அப்படியே பஸ்மம் ஆயிடணும்னு சொல்லி பிரார்த்தனை செய்யுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நிவர்த்தி ஆகும். நொடியில உங்களுக்கு அந்த ஒரு வாரமும் நீங்க செய்ய 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 அது மாற்றங்கள் கொடுத்துட்டே இருக்கும்.